வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் கட்லெட் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 கப்பு கேரட்டு, 1 கப்பு பீன்ஸு, 1 கப்பு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அதை வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் அதை வந்து நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்காங்க. ரொம்ப காய் வந்து குழஞ்சி வேகணும்லாம் வேண்டாம், ஓரளவு. ஏன்னா நம்ம வந்து கட்லெட்டை வந்து எண்ணெயில் போட்டு தான் எடுக்க போகிறோம். அதனால் ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும். இப்போ வந்து நீங்கள் நான் இப்போ இது வந்து உருளைக்கிழங்கு வேக வச்ச பாத்திரம், குக்கர்லேயே நான் காய்கறிலாம் போட்டு சும்மா மூடி போடாமையும் இப்படியே வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். அதனால் இல்லைன்னா நீங்கள் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 உருளைக்கிழங்கை இந்தமாரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஒரு கட்டி இல்லாமல் மசித்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க நம்ம மசிச்சாச்சு. நம்ம வேக வச்ச கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நம்ம அந்த கிழங்குக்கு தகுந்தாப்புல வெஜிடபிள்ஸ் போட்டுக்காங்க. 2 பெரிய வெங்காயத்தை இதுமாரி பொடிசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. நான் கொத்தமல்லியாக இதுமாரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 1 கப். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இப்படி பிடிக்கும்போது நல்லா அழகாக வரணும். கொஞ்சம் இதாக இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் இதில். இப்போ நம்ம ப்ரெட்டு தூளை வந்து இப்போ போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பைண்டிங்காக நல்லா இந்த சேஃப் வந்து கரெக்டாக வரும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த கட்லெட் சேஃப்க்கு ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா இதுமாரி எடுத்து நல்லா இப்படி பண்ணி நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு இந்த கையில் இப்படி வச்சு நல்லா அமைக்கிட்டேன். நம்ம வடை தட்டுற மாதிரி, ஆனால் கொஞ்சம் இந்த சேஃப் வந்து இப்படி கரெக்டாக வரணும். வச்சு பண்ணிங்கன்னா இதுமாரி செய்யும்போது பிள்ளைங்க வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்ருவாங்க, பார்த்துக்காங்க. அதனால் இதேமாரி செய்யுங்க. இதுமாரி எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட் வந்து நம்ம அந்த இதெல்லாம் நம்ம இந்த சேஃபில் கட்லெட் சேஃபில் ஊட்டி வச்சாச்சு. இப்போ வந்து அடுத்தால இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்காங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூனு ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. நம்ம அதை முக்கி எடுக்கிறதுக்கு தான், ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இதை கரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரெட் தூள் வச்சுருக்கேன், ப்ரெட் க்ரம்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்ச அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் முதல்ல டிப் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை வந்து இதில் போட்டு லைட்டாக போட்டுட்டு இப்போ இதில் முக்கியாச்சு. இப்போ இதை இந்த ப்ரெட் க்ரம்ஸில் இப்படி போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்து போட்டு ப்ரெட் க்ரம்ஸில் எல்லாம் போட்டு நம்ம எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி பேன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கட்லெட் வந்து நல்லா வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம நிறைய ஆயில் ஊற்றி பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றலாம். இதே நீங்கள் தோசைக்கல்லில் கூட போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரியும் பண்ணலாம். இதுமாரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கட்லெட்டை போட்டுக்கலாம். ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, மீடியத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா கரிஞ்சு போகும். அதனால் மீடியத்தில் வச்சு நீங்கள் பொரிச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம்.
அதை வந்து அப்பப்போ கொஞ்சம் இது பண்ணி விட்டுக்காங்க. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரில் வந்து முக்கி போட்டோம் பார்த்திங்களா, அதேமாதிரி நீங்கள் மைதா முட்டையை கூட நம்ம டிப் பண்ணி நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, நம்ம அடுத்தால புரட்டி போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் அப்படியே புரட்டி எடுத்து, இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி புரட்டி போட்டாச்சு. இப்போ அந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் வேக வர நேரம் தான், அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம போட்டு எடுத்துடலாம். கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதேமாதிரி வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.